பொறியாளர் தலைமை பொறியாளர் இருக்கு, எங்களுக்கு மதிப்பு கொடுத்து எங்களை நடத்துறீங்க. ஆனா நாங்க வந்து கேடர் ரெகக்னிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றை கோரிக்கையை நாங்க போறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேங்மேன்களுக்கும் கேடர் ரெகக்னிஷன் பண்ணணும் அப்படின்றது வாயிலாலும் சொல்லணும். நிறைய அதிகாரிகள் சொல்றாங்க நம்ம கிளாஸ் எல்லாம் இருந்தாலுமே அவங்களும் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கும் ஒரு லீகலா பண்ணி கொடுத்தாதான் நாளைக்கு கேங்மேன புடிச்சு நான் வேலை வாங்குறதுக்கு எனக்கு வசமா இருக்கும். அதனால கேங்மேனுங்க களவு வேணும்னு மாட்டிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி வாயில்கிட்டயும் அரசாங்கத்திட்டையும் முறியிட்ட அதிகாரிகள் இருக்காங்க. உண்மையாலுமே இந்த நேரத்தை அவங்களுக்கு நம்ம கல்வி பண்றோம். ஏன்னா நமக்கு வந்து அவங்க ஒரு சொன்னதுல ஒரு செய்யாம இருந்தாலும் அவங்க அந்த கேடர் ரெகக்னிஷன் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தை வச்சு நம்ம வந்து எல்லா வேலையும் பூர்த்தி செய்வோம்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துலயுமே வந்து தான் தனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை மட்டும் இல்லாம அவங்க மண்டல ஒரு செயற்பொறியாளரோ ஒரு பொறியாளர் மேற்பார்வை பொறியாளரோ இருக்காங்க அப்படின்னா, தலைமை பொறியாளரோ இருக்காங்கன்னா அந்த மண்டல ரீதியா வந்து ஒர்க் ப்ராக்ரஸ் கொடுக்கும்போது அங்க எத்தனை ஃபீல்டர்ஸ் இருக்காங்கன்னு அதிகாரி கூட்டம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த ரிசர்வேஷன்ல இதுதான் நமக்கு கடைசி சான்ஸ். எப்படியும் கேபினங்களுக்கு கேடர் கன்சர்ன் கொடுத்துருவாங்க. அதே டைட்ல நம்மளும் கேட்டு ரிசர்வேஷன் முடிச்சாகணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ஒரு தவறான யாரோ ஒரு அதிகாரியை கொடுத்த தவறான ஒரு ஐடியானால இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளவு தூரம் உட்காந்துருக்கோம். உறுப்பு வந்து உயிரிலே இருந்து சொந்த பந்தம்லாம் இல்லாம நண்பர்கள் கையில இருந்து ஊருக்கு போவோம். அவமானமா நம்ம ஊர்லயே நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு போவோம். நம்ம சார்ந்த குடும்பத்தெல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாத்தையுமே ஒரு அங்கீகாரத்தோட நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி வந்து போராடி கையை ஊறி கால ஊறி நீங்க வந்து கேடர் ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்துருவோம் அண்டர் எக்ஸாமினேஷன் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு நம்ம வாரியம். அதையும் கெடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லல, எல்லா தொழிற்சங்கத்தையும் சொல்லல, எந்த ஒரு அதிகாரியும் நம்ம சொல்லல. யாரோ ஒரு தொழிற்சங்கம் ஏதோ ஒரு அதிகாரி அவருடைய சுயலாபத்துக்காக ஒட்டுமொத்த கூட்டுக்குழுவையும் சரி ஒட்டுமொத்த அதிகாரி வர்க்கத்தையும் சரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டாங்க. என்ன அப்படின்னா கேங்மேன் கேடர் ரெகக்னிஷன் போட்டுருவாங்க, கூட்டுக்குழு நம்ம வேஜ் ரிவிஷன் முடிக்கணும் அப்படின்னா நம்ம கையெழுத்து வந்துதான் ஆகணும். இவன் எப்படியும் வந்து கூட்டுக்குழுல கையெழுத்து போடாம கேடர் ரெகக்னிஷன் பண்ண முடியாது. அது நம்ம எப்படி இழுத்து கொடுத்துமா வாரிய வந்து இறங்கி வந்துடும். கேங்மேனுக்கு கேடர் ரெகக்னிஷன் இறங்கி வந்துடும் இருக்கிறாங்க. வாரியுமே வந்து நம்ம பேர் அது பெரிய உயிரில்லாத ஒரு பொருள் இல்லை. நம்ம எல்லா பேருந்தான் வாரியம். அதுல வந்து எல்லா கிளாஸ் 1 2 3 4 எல்லா ஊர்களும் வேலை செஞ்சுக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், மற்ற தொழிற்சங்கத்தில் அம்மா நினைக்கிறாங்க ஒவ்வொரு தொழிற்சங்கத்திலும் அவர் வந்து சாதாரணமா சொல்லுவாரு, எப்ப நாங்கெல்லாம் வந்து இதுல வரைக்கும் யூனியன் பணிகளுக்கு நாங்க இருந்தோம். நாங்க வந்து மாவட்டத்திலே சாப்பிடுறோம். மாவட்டத்துல